இங்க ஒரு குடும்ப பையனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண ஒரு ஷிப் எடுத்துட்டு கடலுக்குள்ள போறாங்க. இவங்க நேரமா என்னன்னு தெரியல. எனக்கு ராத்திரி இடி மின்னலமா மின்ன இதுல அவங்க ஷிப்பும் டேமேஜ் ஆகுது. சரி யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்கலாம்னு பார்த்தா யாரோட மொபைலுமே சிக்னல் இல்ல. சரி இந்த வழியா வேற ஏதாவது ஷிப் வந்தா அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு வெயிட் பண்ணி கடைசியா தூங்கி போயிடுறாங்க. காலையில ஏஞ்சி பார்த்தா எல்லாருக்கும் செம ஷாக்கு. கடல்ல போயிட்டு இருந்த கப்பல் திடீர்னு வறண்ட நிலத்துக்கு நடுவில் நிக்குது. இதுல அங்க பெரிய பெரிய பாறைகளா வேற இருக்கு. ஹீரோ ஒரு கடல் ஆராய்ச்சியாளரா இருந்தப்பா, அதனால அங்க என்ன நடக்குதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. என்ன இருக்குன்னா இயற்கையில ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு கடல் தண்ணி எல்லாம் நிலத்து பக்கமா போயிருக்கும். ஒரு வாரத்துல இருந்து தண்ணி எல்லாம் திரும்ப கடலுக்கு வந்து சேர்ந்துருமா. அதனால முடிஞ்ச அளவுக்கு இங்க இருந்து சீக்கிரமா தப்பிக்கணும்னு முடிவு பண்ணி வேற ஏதாவது சிக்னல் கிடைக்குதான் ட்ரை பண்ணா ஒரு நீர்மூழ்கி கப்பலோட கனெக்ட் ஆகுது. அங்க இருந்து பேசுறவா நாங்க 2 பேர் வந்தோம், என்னோட பார்ட்னர் இறந்துட்டான்னு சொல்றான். அதுக்கு ஹீரோவை எங்களை உங்களோட அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னா இது ரொம்பவே சின்னது, ஒரு ஆளா தான் எங்களால கூட்டிட்டு போக முடியும்னு சொல்றான். என்னோட 2 பசங்களையாவது கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா சரினா அவனும் ஒத்துக்கிறான். அவன் சொன்ன இடத்த மேப்ல நோட் பண்ணிக்கிட்டு ஃபுட் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோட பையன் அவன்கிட்ட இந்த பலூன் எல்லாம் கட்டி பறக்க விட்டுப்பா. அதை பார்த்து ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு பார்க்க அதை பார்த்துட்டு ஒருத்தவன் இவங்க இருக்கிற இடத்துக்கு வருவான். அவன் பாக்குறதுக்கு ரொம்பவே டயர்டா இருக்கனால ஹீரோவுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறான். அவனும் ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லுவான். பார்த்தா ஈட்டி மாதிரி ஒன்று வச்சு ஹீரோவை போட்டு தள்ளிடுறான். இதை பார்த்து வயந்து பண்ண ஹீரோயின் பசங்களையாவது காப்பாத்தலாம்னு முடிவு பண்ணி ஒரு சேஃபான இடத்துல பசங்களை ஒளிய வச்சுட்டு அவங்க பாதுகாப்புக்காக ஒரு ஃபயர் கண்ணையும் கையில கொடுத்துட்டு போறா. அப்ப அந்த கில்லர் அங்க இருந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு எடுத்து வச்சுக்கிறான். ஹீரோயின் ஒளிஞ்சிருந்ததை பார்த்தா அவனோட நாய் கத்த அந்த நாயையும் போட்டு தள்ளிடுறா. இப்ப அந்த கில்லர் ஹீரோயினை பார்த்துட்டு அவளை அட்டாக் பண்ண வர பசங்க கரெக்டா ஃபயர் கன் வச்சு அவனை சுட்டுறாங்க. ஆனாலும் அவன் சாகல. அங்கிருந்து இவங்களும் எஸ்கேப் ஆகிடுறாங்க. போற வழி எல்லாமே ரொம்ப மோசமானதா இருக்கு. அப்ப அங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியில வந்து ஒரு ஃபிளைட் ஒன்று கிடைக்கு. வேற வழி இல்லாம அன்னைக்கு நைட் அங்கேயே தங்குறாங்க. அந்த கில்லர் அந்த இடத்துக்கு வந்துட்டா ஒரு வழியா அவனையும் போட்டு தள்ளிட்டு ஃபிளைட்லயே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. காலையில வெளியில வந்து பார்த்தா அந்த கில்லரோட பாடியை ஏதோ பிச்சு போட்டுட்டு போன மாதிரி இருக்கு. சரின்னு அந்த இடத்த விட்டு வேகமா எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையனுக்கு தாகம் எடுக்க அங்க இருந்து கெட்டு போன தண்ணியை குடிச்சிடறான். அதனால அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அதனால அங்க இருந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் வச்சு ரூம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அங்கேயே ஸ்டே பண்றாங்க. ஹீரோயின் ஒரு டாக்டர், அதனால இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு அவனை சரி பண்ணிடுறா. திடீர்னு ஏதோ சத்தம் கேட்கவும் வெளியில வந்து பார்த்து ஷாக்கானவ பசங்களை கூட்டிட்டு அங்க இருந்து வேகமா ஓடுறான். அப்ப அங்க ஒரு ஷிப்க வந்து அதுல இருந்த கண்டெய்னர் எல்லாம் சதறி கிடக்கு. அதுல சில மனுஷங்களும் இருப்பாங்க. சரி அவங்க கிட்ட போகலான்னு பார்த்தா பெரிய பெரிய ராட்சச கடல் இருந்தா இவங்க துரத்திட்டு வருது. இதை பார்த்துதான் இவ தலை திரிக்க ஓடி வந்திருப்பா. இதை பார்த்துட்டு அங்க இருந்த ஆளுங்களும் கண்டெய்னருக்குள்ள ஓடுவாங்க. ஹீரோயினும் கதவை சாத்தாதீங்க நாங்களும் வரோம்னு கத்துவா. அதுக்குள்ளேயே அவங்க கதவை சாத்திடுறாங்க. இவங்க வேற வழி இல்லாம கண்டெய்னர் மேல ஏற ஒரு நண்டு ஹீரோயினோட கால பதம் பார்த்துடுது. இப்ப கண்டெய்னர்ல ஒரு ஓட்டை இருந்திருக்கும். அது வழியா நண்டெல்லாம் உள்ள போய் அங்க உள்ளவங்களை எல்லாம் வேட்டையாடிடுது. இப்ப விடிஞ்சதும் இங்க இருந்து கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு கன்னும் சேட்டலைட் போனும் கிடைச்சிருக்கும். அந்த போன்ல இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதா சொன்ன பர்சனுக்கு கால் பண்ணி நடந்த கலவரத்துல மேப்பா தொலைச்சிட்டோம்னு சொல்ல இவரும் அந்த நண்டெல்லாம் இவர் இருக்கிற இடத்துக்கும் வந்து அவரையும் டேமேஜ் பண்ணி விட்டுட்டதா சொல்லிட்டு பிளார்கனை எடுத்து அடிச்சு இதை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. இவங்களும் அந்த வெளிச்சம் அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கும்போது தூரத்துல அந்த நீர்மூழ்கி கப்பலையும் பாத்துறாங்க. அந்த இடத்துக்கு போற பாதை எல்லாமே ரொம்ப மோசமானதா இருக்கு. ஹீரோயின் ஒரு இடத்துல மாட்டிக்கிறா. எப்படியும் நீங்க 2 பேர் தான் அதுல போக முடியும், அதனால என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க 2 பேரும் போங்கன்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சு வச்சிடறா. இங்க வந்து பார்த்தா அந்த ஆள் ரொம்பவே கவலைக்கிடமா கிடக்காரு. நான் பொழைக்க மாட்டேன், நீங்க ஏறி தப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்ல அப்ப ஹீரோயினோட பொண்ணு அப்ப அம்மாவே அழைச்சிட்டு போலாம்னு சொல்லி வேகமா ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வர அங்க அந்த நண்டலா ஹீரோயின் அட்டாக் பண்ண வரும்போது இவ கையில வச்சிருந்த கண்ணால அதை சுட்டு போட்டு 2 பேரும் எஸ்கேப் ஆகி அந்த கப்பலுக்குள்ள போறாங்க. கரெக்டா தண்ணியும் திரும்ப வந்துருது. இவங்க எல்லாம் உள்ள போனதுனால எல்லாருமே உயிர் தப்பிச்சிடுறாங்க.